புதுச்சேரி அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் ரவுடி மாம்பழம் சதீஷ் என்ற மணிகண்டன். இவர் 2020இல் ரெட்டியார்பாளையம் ரவுடி கொட்டா ரமேஷ் மீது விழுப்புரம் மாவட்டம் சின்ன கோட்டக்குப்பத்தில் வெடிகுண்டு வீசி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் சதீஷ் மீது நிலுவையில் உள்ள மணல் கடத்தல் வழக்கில் சதீஷை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அரியாங்குப்பம் போலீசார் 2 பேர் கடலூர் மத்திய சிறைக்கு சென்று ரவுடி சதீஷை புதுச்சேரி நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்தனர். பிறகு அவரை மீண்டும் கடலூர் மத்திய சிறைக்கு அழைத்து சென்றனர். அப்பொழுது அவரை கடலூர் சிறை காவலர்கள் சோதனை செய்ததில் சதீஷ் மது போதையில் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பின்பு சதீஷை கடலூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இதையடுத்து விசாரணையில் கோர்ட்டில் ஆஜர்படுத்திய கைதியை மீண்டும் கடலூர் சிறைக்கு போலீசார் அழைத்து சென்றபோது கைதி சதீஷ் அவருடைய நண்பர்களை பார்த்து அபிஷேகப்பாக்கம் குளம் அருகே மது அருந்தியுள்ளார். இதைத் தொடர்ந்து சதீஷுக்கு காவலர் ஒருவர் சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்ததாகவும் பிறகு இரவு 10 மணிக்கு சதீஷை கடலூர் மத்திய சிறைக்கு அழைத்து சென்றுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இது குறித்து அறிக்கையை டிஐஜி சத்திய சுந்தரத்திடம் இன்று தாக்கல் செய்துள்ளனர். இதையடுத்து கைதியை கோர்ட்டுக்கு அழைத்து வந்த காவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது.